Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து previous year grade questions on sliding window protocols part 2. So இப்போ வந்து இதுல questions பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து நமக்கு ஃபார்முலா தெரியணும், சப்ஸ்டிடியூஷன் ஈஸியா இருக்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? நெட் எக்ஸாம்ல கேட்டா நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். So ஒரு நெட்வொர்க் இருக்கு. So connecting two systems located 8000 km apart. So distance கொடுத்திருக்காங்க, bandwidth கொடுத்திருக்காங்க 500 into 10 power 6 bits per second ன்னு அவங்க இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. Propagation speed கொடுத்திருக்காங்க. So 4 into 10 power 6 meters per second. So நமக்கு வந்து என்ன டிசைன் பண்ணனும்? Go back in sliding window protocol. எப்படி டிசைன் பண்ணனும்? The network is to be used to full capacity. So efficiency 100% utilize பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணனும் go back in protocol. So the average packet size is 10 power 7 bits. Processing delays at nodes. Nodesனா ரெண்டு சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டரை நம்ம வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா இல்ல நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா அத வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். So then the minimum size in bits of the sequence number field has to be என்னன்னு கேட்டிருக்காங்க. So minimum size in bits in sequence of the sequence number field has to be. So sequence number field எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட minimum size எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். So distance கொடுத்திருக்காங்க, bandwidth கொடுத்திருக்காங்க, propagation speed இது எல்லாமே क्वेश्चनல அப்படியே கொடுத்திருக்காங்க. packet size கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம வந்து sequence numbers in bits minimum sequence number required கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So first one வந்து network to be utilized to full capacity னா என்ன அர்த்தம்? efficiency வந்து 100% ன்னு அர்த்தம். 100% efficiency னா என்ன அர்த்தம்? 100% efficiency னா 100/100. So நமக்கு வந்து 1. So optimal window size என்னது அப்படினு சொன்னா 1 + 2a. optimal window size ஏன் நம்ம optimal window size ன்னு சொல்றோம்? optimal window size ன்னு ஏன் சொல்றோம்? ஏனா efficiency வந்து 100% equal to 1 + 2a. சரியா? So optimal window size வந்து 1 + 2a. efficiency வந்து 1 அதான் 100/100 னா 1. So 1 + 2a அதான் ஆன்சர். So 2a கால்குலேட் பண்றதுக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் டிலே a = என்னது நமக்கு tp/tt. இப்போ நம்ம எதுக்கு ஆப்டிமல் விண்டோ சைஸ் கண்டுபிடிக்கணும்? நம்ம go back in protocol டிசைன் பண்ண போறோம். அது வந்து full capacity utilization full capacity utilization னு சொல்லிருக்காங்க. So efficiency 100%. So a = tp/tt. tp propagation delay, tt transmission delay. So first transmission delay கண்டுபிடிக்கறாங்க. packet size by bandwidth. So எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கு, எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. சோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0.02 செகண்ட்ஸ் வந்துருச்சு. சோ இது வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே. சோ அடுத்து propagation delay. இப்போ அங்க லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? propagation delay ஓட ஃபார்முலா வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம் கொடுத்திருந்தா ரவுண்ட் ட்ரிப் டைம் by 2. அதுதான் வந்து propagation delay ஃபார்முலா. இங்க ரவுண்ட் ட்ரிப் டைம் கொடுக்கல, நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க, அதுக்கு அப்புறம் ஸ்பீட் கொடுத்திருந்தாங்க. இங்க ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம், இல்லனா velocity கூட சொல்லிக்கலாம் நம்ம. So 8000 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க. ஸ்பீட் வந்து 4 into 10 power 6 bits per second. இப்போ 8000 கிலோமீட்டர்ஸ். So கிலோமீட்டர்ஸா நான் மீட்டர்ஸா மாத்துறோம். அதனால இங்க into 1000 போட்டுருக்கேன். So எனக்கு ஆன்சர் வந்து இப்போ 2 செகண்ட்ஸ் வந்துரும். So இப்போ வந்து a = tp/tt. So 2 seconds by 0.02 seconds. So எனக்கு 100. So 1 இப்போ ஆப்டிமல் விண்டோ சைஸ் என்னது? ஆப்டிமல் சென்டர் விண்டோ சைஸ் 1 + 2a. ஏன் 1 + 2a தான்? எஃபிஷியன்சி வந்து எனக்கு 100%. So 1 + 2 into a 100. So 201 வருது எனக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? number of sequence number required. sequence numbers எவ்வளவு தேவை? minimum number of sequence numbers எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க क्वेश्चनல. in representation எப்படி இருக்கணும்? bitsல. in go back in protocol இதான் கேட்டிருக்காங்க எவ்வளவுன்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? go back in protocol sender window size = n, receiver window size = 1. so sender window size நமக்கு வந்து
ஆப்டிமல் சென்டர் விண்டோ சைஸ் நமக்கு என்ன வந்தது 201 + 1. ஸோ மொத்தமாக 202. ஏன்னா சீக்வன்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம சென்டர் விண்டோ சைஸையும் எடுக்கணும், ரிசீவர் விண்டோ சைஸையும் எடுக்கணும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து log of 1 + 2a to the base 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே மொத்தமாக இந்த 202க்கு எடுக்கணும், 201 மட்டும் எடுக்கக்கூடாது, சரியா? ஸோ 1 + 2a. ஸோ இங்கே 202 இது சென்டர் விண்டோ சைஸ் 1 + 2a + 1 தான் நமக்கு வந்து சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த இதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதுக்கு தான் எடுக்கிறோம், வெறும் 201க்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிசீவரையும் நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணிட்டு தான் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்ல முடியும். ஸோ 202. ஸோ 202 பார்த்திங்கன்னா இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் சீலிங் வேல்யூனா 7.65னா 7 எடுக்கக்கூடாது. 7 எடுத்தால் அது வந்து ஃப்ளோர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சீலிங்னா இதுக்கு ஹையர் வேல்யூ எடுக்கணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் எடுக்கணும். ஸோ 8. எப்பயுமே சீக்வன்ஸ் நம்பர்ஸ் பாயிண்டில் இருக்காது இல்லையா, ஹோல் நம்பர்ஸில் தானே இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து சீலிங் ஃபங்க்ஷன், ஓகேவா? இது வந்து இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து சீலிங் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நான் இப்படி எழுதுனேன்னா இது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஸோ சீலிங் ஃபங்க்ஷன்னா நெக்ஸ்ட்டு ஹையர் வேல்யூ. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ சீக்வன்ஸ் மினிமம் சைஸ் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர் ஃபீல்டு வந்து 8 பிட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹையர் வேல்யூ, சரியா? ஸோ இது வந்து கோ பேக் எண்டில். இப்போ வந்து அடுத்த ப்ராப்ளமில் எனக்கு வந்து பிட்ஸ் பர் செகண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் லிங்க்கு ப்ரொபகேஷன் டிலே கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டாங்க ஃபார்முலா. ஸோ அங்கே வந்து நமக்கு வித் ஒன் வே ப்ரொபகேஷன் டிலே கொடுத்துருக்காங்க. செலக்டிவ் ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கெட் சைஸ் அல்லது ஃப்ரேம் சைஸ் 1 kbன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்லெக்ட் த டிரான்ஸ்மிஷன் டைம் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட். த மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த சீக்வன்ஸ் நம்பர் ஃபீல்டு டு அச்சீவ் 100% யூட்டிலைசேஷன். அதே கொஸ்டின் தான், பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பேண்ட்வித் கொடுத்துருக்காங்க, ப்ரொபகேஷன் டிலே கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருக்காங்க. 100% யூட்டிலைசேஷன் எப்போ வரும், சென்டர் விண்டோ சைஸ் ஆப்டிமல் 1 + 2a அப்போ இருக்கும்போது தான் வரும். ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே ஃப்ரேம் சைஸ் பை பேண்ட்வித், ஓகே, ஃப்ரேம் சைஸ் பை பேண்ட்வித். ஸோ இப்போ வந்து நமக்கு கிலோ பைட்ஸ். ஸோ கிலோ பைட்ஸ்னால் இது எவ்வளோ பிட்ஸ், 2^10 × 2^10 bytes. 1 kilobyte equal to 2^10 bytes. அதை பிட்ஸாக மாத்திரம் × 8. ஸோ ஏன்னா இங்கே பிட்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்கனால ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இது மில்லி செகண்ட்ஸ். ஏன் நம்ம மில்லி செகண்ட்ஸ் இது பண்ணுறோம், இப்போ நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மில்லி செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கணும் இல்லையா. ஸோ அகெயின் டிபி இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே ப்ரொபகேஷன் டிலே நமக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் 150 milliseconds கொஸ்டினில் டைரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை, டிரான்ஸ்மிஷன் டிலே மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ 2.34a, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆப்டிமல் விண்டோ சைஸ் வந்து நமக்கு என்னது 1/1 + 2a. ஸோ 1 + 2a வந்து 1 + 2a வந்து நமக்கு இங்கே 5.68. இப்போ நம்ம ப்ரீவியஸாக அங்கே என்ன பார்த்தோம், இப்போ இங்கேயே நம்ம ஏன் சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இப்போ இங்கே நம்ம ஏன் யூஸ் பண்ணலை, ஒரு நிமிஷம். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் போங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு இங்கே ஹோல் நம்பர் வந்துடுச்சு, சரியா? ஹோல் நம்பர் வந்துச்சு. அதனால் நம்ம வந்து இங்கே திருப்பி இங்கேயும் ஒரு சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. பட் இங்கே வந்து சென்டர் விண்டோ சைஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. சென்டர் விண்டோ சைஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து பாயிண்டில் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஹையர் வேல்யூ கொடுத்துருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் ரெக்வயர்ட். ஸோ எஸ்ஆர் ப்ரோட்டோகாலில் அப்போ கோ பேக் என்ன பண்ணோம், n+1 சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ். இதில் செலக்டிவ் ரிப்பீட்டில் சென்டர் விண்டோ சைஸும் ரிசீவர் விண்டோ சைஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துக்குமே வந்து 6. ஸோ டோட்டலாக எவ்வளோ இது தேவைப்படும், the sequence number, so it is 12.
ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 12. ஸோ இது வந்து ஸோ டு சென்டர் விண்டோ சைஸ் இன் எனி ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகாலில் இது வந்து செலக்டிவ் ரிப்பீட், இது வந்து செலக்டிவ் ரிப்பீட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது சென்டர் விண்டோ சைஸும் ரிசீவர் விண்டோ சைஸும் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 6 + 6 12. அங்கே n+1 பண்ணும்போது என்ன பண்ணோம், 201 + 1 202 பண்ணோம் இல்லையா. ஸோ 12. ஸோ இப்போ வந்து லாக் எடுக்கும்போது நமக்கு பிட்ஸ் எவ்வளோக்கு இது பண்ணால் 4. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கான கேட் கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு சொன்னால் மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.